ஒருவேளை நம்மளில் ஒருவர் சபையா இருக்கட்டும், கோபுரமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், கட்ட வேண்டும் என்று சொல்லி முதல்ல யோசிக்கிற போது உடனடியாக கட்டி விடுவோமா? இல்லை. எவ்வளவு செலவாக ஒரு எஸ்டிமேட் போடுவோம். அந்த அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு நம்மளை புரட்ட முடியுமா, செய்ய முடியுமா என்று சொல்லி யோசித்த பிற்பாடு முடியும் என்ற பட்சத்தில் அந்த வேலைகளை நம்ம என்ன செய்கிறோம்? தொடங்கி விடுகிறோம். ஒருவேளை நாம் திட்டமிடாதபடி வேலைகளை செய்வோமானா அந்த வேலையானது பாதியில் என்ன செய்யும்? நின்றுவிடும். அப்பொழுது மற்றவர்கள் கேலி கிண்டல் பண்ணுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். தொடங்கினால் முடிக்க முடியவில்லை என்று சொல்லி கிண்டல் பண்ணுவார்கள். அதனால எந்த மனிதன் ஒரு வேலையை தொடங்கினாலும் அதற்கான செல்லும் செலவை கணக்கு பார்த்து தொடங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி ஒரு வீடு கட்டுவதோ இல்லை ஆலயம் கட்டுவதோ கோபுரம் கட்டுவதற்கு முன்பதாக செல்லும் செலவை உட்கார்ந்து கணக்கு பார்க்கிறானோ, அதே போல ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது, இயேசுவுக்குள்ளே வாழும்போது, நான் இயேசுவுக்குள்ளே இருக்கிறேனா, அவர் விரும்புவதை செய்து கொண்டிருக்கிறேனா அல்லது அவர் பிரியமில்லாதபடி செய்து கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா. வீடு பாதியிலே எப்படி நிற்கிற போது ஜனங்கள் கேலி கிண்டல் பண்ணுவார்களோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்து கிடக்கும் போது, வெறுக்க வேண்டியது வெறுக்காமல் இருக்கும் போது அப்போது தூஷணம் பண்ணுவார்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன கிறிஸ்தவன் இவன் எல்லா கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்டு இந்த அநியாயத்தை செய்கிறானே, இந்த பாவத்தை செய்கிறானே, இல்ல இந்த பாவத்தை செய்கிறானே என்று சொல்லி கேலி கிண்டல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினால ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சில காரியத்தை வெறுத்து விட வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா. இல்லைன்னா சில அவமானங்கள் வந்து சேரும். உங்களுக்கும் எனக்கு மாத்திரமல்ல, படைத்த தேவனுக்கே வந்து சேரும். ஆமென்.